செப்டம்பர் 11, 2001 கிட்டத்தட்ட 3000 பேரை கொன்ன 9/11 டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 4 பிளேனை ஹைஜாக் பண்ண டெரரிஸ்ட், அதில் 2 பிளேனை அமெரிக்காவோட நியூயார்க்கில் இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இடித்து 2 பில்டிங்கையும் வெடிக்க வச்சாங்க. இது அந்த சமயத்தில் ஏற்பட்ட ரொம்ப மோசமான டெரரிஸ்ட் அட்டாக்காக இருந்துச்சு. இந்த அட்டாக்ல பிளேன் ட்வின் டவரை மோதல பாம் தான் வெடிச்சதுன்னு சில பேர் இன்னும் சொல்றாங்க. இந்த 9/11 தீவிரவாத சம்பவத்தை சுத்தி நிறைய சர்ச்சையான கருத்துக்கள் இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் 9/11 டெரரிஸ்ட் அட்டாக்கு பின்னாடி இருக்க காரணத்தை பற்றி பார்க்கலாம். ஒசாமா பின் லேடன் இவர் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேனோட பையன். சவுதி அரேபியாவில் அமெரிக்கா தன்னோட மிலிட்ரி பேஸ் வச்சிருக்கிறதும் சவுதி அரேபியாவோட ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசியில அமெரிக்கா தலையிடுறதும் அவருக்கு பிடிக்கல. இதனால அவர் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாரு. பின் லேடனோட நடவடிக்கைகள் சரியில்லாதனால 1990 காலகட்டத்தில் ஒசாமாவை நாட்டை விட்டு அவங்க கவர்மெண்ட் தள்ளி வச்சுது. இதனால ஒசாமா பின் லேடன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் அங்க அல் கொய்தான்னு சொல்லப்படுற டெரரிஸ்ட் குரூப்பை தொடங்கினாரு. அல் கொய்தா அமெரிக்காவை தன்னோட எதிரி நாடா பார்த்துச்சு. ஆப்கானிஸ்தானில் இருக்க நிறைய பேரை தன்னோட படையில் சேர்த்துக்கிட்டு அமெரிக்காவில் நிறைய டெரரிஸ்ட் அட்டாக்கை பிளான் பண்ணாங்க. இந்த 9/11 டெரரிஸ்ட் அட்டாக்கு பின்னாடி நடந்த பிளானிங்கை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். 1996 9/11 டெரரிஸ்ட் அட்டாக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அல் கொய்தா இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்குக்கான பிளானை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்க கேபிட்டல் பில்டிங், ஆர்மியோட ஹெட் இருக்க பென்டகன், ஃபினான்ஷியலாக ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு 3 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த டார்கெட்ஸை அழிக்கிறதுக்கு ஏரோப்ளேனை யூஸ் பண்ணவும் முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக நிறைய பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு போகிற கமர்ஷியல் ஏரோப்ளேனை யூஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஏரோப்ளேனில் நிறைய ஜெட் ஃபியூயல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைஸும் ரொம்ப பெருசாகவே இருக்கனால டேமேஜும் அதிகமாக இருக்கும். இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பிளான் பண்ண 1996 இருந்து 5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமாக 20 டெரரிஸ்ட்டை இந்த டெரரிஸ்ட் அட்டாக்காக ட்ரெயின் பண்ணாங்க. இந்த 20 டெரரிஸ்ட்டை 4 குரூப்பாக பிரித்தாங்க. ஒரு குரூப்லையும் ஒரு பைலட், 4 கன்மேன் இருப்பாங்க. இந்த 16 கன்மேன் 4 பிளேனை ஹைஜாக் பண்ணுவாங்க. அந்த 4 பைலட் அந்த பிளேனை டார்கெட்டுக்கு கொண்டு போய் மோதணும்னு பிளான் பண்ணாங்க. செப்டம்பர் 11, 2001 அந்த 4 குரூப் ஆஃப் டெரரிஸ்ட்டும் ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே 4 பிளேனையும் ஹைஜாக் பண்ணாங்க. 2 கமர்ஷியல் ஏரோப்ளேன் சில நிமிஷ இடைவேளையில் வேர்ல்டு ட்ரேட் சென்டரோட 2 பில்டிங்லையும் மோதிச்சு. இன்னொரு ஏரோப்ளேன் பென்டகனில் மோதிச்சு. பிரசிடென்ட் இருக்க கேபிட்டல் பில்டிங்கை நோக்கி போன பிளேன் மட்டும் வழியிலேயே கீழே விழுந்து வெடிச்சுது. 1 இல்லை 2 இல்லை, மொத்தம் 4 பிளேன். எப்படி டெரரிஸ்ட் 4 பிளேனை ஹைஜாக் பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்களா? 2001 அந்த சமயத்தில் ஏர்போர்ட்லேயும் சரி ஏரோப்ளேனுக்குள்ளேயும் சரி இப்போ இருக்கிற அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது. ஏர்போர்ட்டில் மெட்டல் டிடெக்டர்ஸ் பெரிய பெரிய ஆயுதங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட டெரரிஸ்ட் சின்ன சைஸ் கத்தியை ஏரோப்ளேனுக்குள்ளே மறைச்சு வச்சு எடுத்துகிட்டு போய் அதை ஏரோப்ளேனை ஹைஜாக் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏரோப்ளேனில் இருக்க பைலட் உட்காந்துருக்க காக்பிட்லையும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் கிடையாது. இதனால் அந்த 4 பிளேனையும் ஈஸியாக ஹைஜாக் பண்ண முடிஞ்சிருக்கு. 9/11 டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறமா தான் இதை எல்லாத்தையுமே மாற்றினாங்க. சின்ன சின்ன ஆயுதத்தை கூட கண்டுபிடிக்கிற மெட்டல் டிடெக்டர்ஸை கண்டுபிடிச்சாங்க. பைலட்ஸ் உட்காந்துருக்க காக்பிட் ஏரோப்ளேன் உள்ளே இருந்து திறக்க முடியாத மாதிரி மாற்றினாங்க. பைலட் நினச்சா மட்டும்தான் அந்த காக்பிட் டோரை திறக்க முடியும். வெளியே இருந்து சுட்டாலும் ஏன் பாம்பே வெடிச்சா கூட காக்பிட் டோரை திறக்க முடியாது. லட்சக்கணக்கான மக்களோட மனசில் இந்த 9/11 அட்டாக் ஒரு மறக்க முடியாத விஷயமா இருக்கு. $2,977 பேர் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல உயிரிழந்திருக்காங்க. மீட்பு பணியில் ஈடுபட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ் மாதிரியான முன்கள பணியாளர்கள் 441 பேர் மோசமான முறையில் காயம் அடைஞ்சிருக்காங்க. பின்னால இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்போ விஷத்தன்மை நிறைந்த புகையில் வேலை செஞ்ச நிறைய தீயணைப்பு வீரர்களுக்கு உடல் நலக்கோளாறுகளும் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த 9/11 அட்டாக் அமெரிக்காவில் நடந்த ரொம்ப மோசமான அட்டாக்காக இன்னும் திகழுது. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா எப்படி பதிலடி கொடுத்தாங்க, 9/11 அட்டாக்கை சுற்றி இருக்க சர்ச்சைகள் மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபேக்ட் செக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.